Dear 9th students, இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம ப்ரிபோஷனை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலி ப்ரிபோஷன் என்னன்னா a preposition is a word that is placed before a noun or a pronoun to show its relationship to other words in a sentence. Usually a preposition placed before a noun or pronoun. கிட்டத்தட்ட இதுவும் ப்ரிபோஷன். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ப்ரிபோஷனுக்கும் அந்த கன்ஜங்ஷனுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு சொன்னா, கன்ஜங்ஷன் டூ சென்டென்சஸை ஜாயின் பண்ணக்கூடியது கன்ஜங்ஷன். இந்த ப்ரிபோஷன் அப்படிங்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னா, இரண்டு நவுன் அதனுடைய மீனிங்ஸை என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா ஜாயின் பண்றதுக்காக நம்ம இந்த ப்ரிபோஷன் அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்றோம். ஃப்ரீக்வென்ட்லி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ரிபோஷன்ஸ் என்னது அப்படின்னு சொன்னா, இன், ஆன், அட், ஆஃப், ஃப்ரம், இந்த மாதிரி ஒரு சில ப்ரிபோஷன்லாம் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா யூஸ் பண்றோம். இந்த ப்ரிபோஷன்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா டூ டைப்ஸ் ஆஃப் ப்ரிபோஷன் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா இருக்குது. இந்த ப்ரிபோஷன் யூசேஜ்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா டூ டைப்ஸ் ஆஃப் யூசேஜஸ் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ப்ரிபோஷன் நம்ம யூஸ் பண்றோம் எதுக்கு அப்படின்னு சொன்னா, டு கிவ் ஆர்டினரி அண்ட் எக்ஸ்டெண்டட் யூசஸ். இதனுடைய யூசேஜ் எதுல இருக்குன்னா ஆர்டினரி அண்ட் எக்ஸ்டெண்டட் யூசேஜ், அதாவது யூசஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், ஹேவ் யூ ரிப்ளைட் டு ஹர் லெட்டர் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கிறோம். Have you replied to her letter அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கிறோம். இது என்ன பர்பஸ்ல யூஸ் பண்ணியிருக்கிறோம்? ஆர்டினரி யூசஸ். ப்ரிபோஷனை நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம்? இந்த இடத்துல டு அப்படிங்கக்கூடிய அந்த ப்ரிபோஷனை எந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கிறோம்னா ஆர்டினரி யூசஸ் அப்படிங்கறதுல யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி பாருங்களேன், she spoke on the dangers of smoking. She spoke on the danger of smoking. இந்த இடத்துல நம்ம ஆன் அப்படிங்கக்கூடிய ப்ரிபோஷனை எந்த கான்செப்ட்ல நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஆர்டினரி யூசஸ் அப்படிங்கறதுல தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ எக்ஸ்டெண்டட் யூசஸ்ல எப்படி சார் நம்ம அந்த ப்ரிபோஷனை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்பீங்க. இப்போ வேற ஒன்றும் இல்லை, she is going to the post office அப்படின்னு சொல்றோம். she is going to the post office. அந்த இடத்துல அந்த டு அப்படிங்கக்கூடியது எக்ஸ்டெண்டட் யூசஸ்ல நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், அந்த ப்ரிபோஷனை நம்ம யூஸ் பண்ணி இருக்கிறோம். இப்போ உங்களுடைய டெக்ஸ்ட் புக்ல ஒரு சில ப்ரிபோஷன்ஸ் கொடுத்திருக்கிறாங்க. இப்ப பாருங்க, ப்ரிபோஷன்ஸ் ஆஃப் டைம் அப்படிங்கக்கூடியதுலயும் ப்ரிபோஷன்ஸ் ஆஃப் பிளேஸ், ப்ரிபோஷன்ஸ் ஆஃப் மூமெண்ட், அடுத்து சின்ஸ், ஃபார், அடுத்து டியூரிங் அண்ட் இன், இந்த கேட்டகரியில பிறகு பிட்வீன் அண்ட் அமாங், இந்த ப்ரிபோஷன்ஸ் எல்லாமே உன்னுடைய டெக்ஸ்ட் புக்ல கொடுத்திருக்கிறாங்க இல்லையா? இப்ப அதை பத்தி தான் நம்ம என்ன செய்யறோம்னா பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ ப்ரிபோஷன்ஸ் ஆஃப் டைம் அப்படிங்கக்கூடியதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இன், ஆன், அட், சின்ஸ், ஃபார், டியூரிங் எக்ஸெட்ரா, இந்த மாதிரியான ப்ரிபோஷன்ஸ் ப்ரிபோஷன்ஸ் ஆஃப் டைம் அப்படிங்கக்கூடியதுல நம்ம யூஸ் பண்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இன் அப்படிங்கக்கூடிய ப்ரிபோஷனை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா டியூரிங் எ பீரியட் ஆஃப் டைம் அல்லது ஆஃப்டர் எ பீரியட் ஆஃப் டைம். எதுக்கு அப்படின்னு சொன்னா டு ஷோ எ ஸ்டேட் ஆர் பொசிஷன், டு ஷோ எ ஸ்டேட் ஆர் பொசிஷன். இந்த இன் அப்படிங்கக்கூடிய ப்ரிபோஷனை நம்ம என்ன செய்யறோம்னா யூஸ் பண்றோம். அடுத்த ஆன் என்ற அந்த ப்ரிபோஷனை எதுக்கு யூஸ் பண்றோம், என்ன மீனிங்ல யூஸ் பண்றோம் அப்படின்னா டாப் ஆஃப் அப்படிங்கிற மீனிங்ல இந்த ஆன் அப்படிங்கக்கூடிய ப்ரிபோஷனை நம்ம என்ன செய்யறோம்னா யூஸ் பண்றோம். எதுக்கு அப்படின்னு சொன்னா டு ஷோ எ ஜெனரல் பொசிஷன், இந்த ஆன் என்ற இந்த ப்ரிபோஷனை நம்ம யூஸ் பண்றோம். வேற ஒண்ணும் இல்ல. இப்ப இங்க பாருங்க, கேன் யூ see the cat on the roof? Can you see the cat on the roof? அந்த ஆன் அப்படிங்கக்கூடியது அந்த எதுக்கு அப்படின்னு சொன்னா டு ஷோ எ ஸ்டேட் ஆர் பொசிஷன். அந்த கேட் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா அந்த ரூஃப்ல இருக்குது இல்லையா? அப்ப அந்த அதாவது என்னதுன்னா டு ஷோ எதுக்கு எ ஸ்டேட் ஆர் பொசிஷன் ஆஃப் தி கேட். அந்த இடத்துல நம்ம இந்த இடத்துல என்ன யூஸ் பண்றோம்னா ஆன் என்ற அந்த ப்ரிபோஷன் நம்ம யூஸ் பண்றோம். அடுத்து இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா
சின்ஸ் அப்படிங்கக்கூடியது நம்ம எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா ஃப்ரம் எ பாயிண்ட் இன் தி பாஸ்ட் டைம் டில் நவ். சின்ஸ்ங்கிறது எங்க யூஸ் பண்றோம்? ஃப்ரம் எ பாயிண்ட் இன் தி பாஸ்ட் டைம் டில் நவ். அதாவது பாஸ்ட்ல இருந்து ஒரு ஆக்ஷன் பாஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ணி இருக்குது, அதனுடைய ரிசல்ட்டையோ அதனுடைய விளைவுகளையோ பிரசன்ட்ல பேசும்போது நம்ம அந்த இடத்துல நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா சின்ஸ் அப்படிங்கக்கூடிய ப்ரிபோஷன் வந்து நம்ம என்ன செய்யறோம்னா யூஸ் பண்றோம். ஓகேவா? இப்ப அந்த ஃபார் அப்படிங்கக்கூடிய ப்ரிபோஷன் நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா ஃபார் என்ற ப்ரிபோஷன் டு ஷோ எ ரிசீவர் ஆஃப் சம்திங், டு ஷோ எ ரிசீவர் ஆஃப் சம்திங். அந்த கான்செப்ட்ல நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா ஃபார் அப்படிங்கக்கூடிய ப்ரிபோஷனை நம்ம இந்த யூஸ் பண்றோம். இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்காங்க. ஐ வாஸ் ஸ்டடியிங் இன் தி மார்னிங். I was studying in the morning. She was born on the 5th of July. அடுத்த I will reach there at 6 o'clock. இந்த at அப்படிங்கக்கூடிய ப்ரிபோஷன் வந்து to show the time, to show the time. அந்த டயத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கன்வே பண்ணும்போது அந்த at அப்படிங்கக்கூடிய ப்ரிபோஷன் வந்து நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா யூஸ் பண்றோம். அடுத்து பாருங்க ப்ரிபோஷன்ஸ் ஆஃப் பிளேஸ். பிளேஸ் அப்படின்னு சொன்னாலே உங்க மைண்ட்ல வந்து என்னது? இப்போ வந்து டைம் அப்படிங்கும் போது when என்ற கொஸ்டின் உங்களுக்கு மைண்ட்ல வரும். அது மாதிரி பிளேஸ் அப்படிங்கக்கூடிய ப்ரிபோஷன், அதாவது அந்த வேர்டு வரும்போது பிளேஸ் அப்படிங்கக்கூடிய வரும்போது வேர் என்ற அந்த கொஸ்டின் வேர்டு வந்து உங்களுக்கு என்ன செய்யணும்? மைண்ட்ல வரும். இப்போ இந்த ப்ரிபோஷன்ஸ் ஆஃப் பிளேஸ்ல வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதே இன், ஆன், பிட்வீன், பிஹைண்ட், அண்டர், ஓவர், நியர் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இன், ஆன் இதெல்லாம் நம்ம என்ன செஞ்சோம்? ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இப்போ இந்த இடத்துல பிட்வீன் அப்படிங்கக்கூடிய அதை பார்க்கும்போது என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா ஃபார் டூ ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ஸ் டு ஷோ எ பொசிஷன் ஆர் கனெக்ஷன் ஆர் டிவிஷன். இந்த பிட்வீன் அப்படிங்கக்கூடிய ப்ரிபோஷன் வந்து நம்ம எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா எதுக்கு? ஃபார் டூ ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ஸ் டு ஷோ பொசிஷன் ஆர் கனெக்ஷன் ஆர் டிவிஷன். இந்த இடத்துல பிட்வீன் அப்படிங்கக்கூடியது யூஸ் பண்றோம். இந்த இடத்துல ஒன்னு சொல்ல விரும்புறேன். என்ன அப்படின்னு சொன்னா பிட்வீன், அமாங். அமாங் ஒரு ப்ரிபோஷன் தான். எந்த இடத்துல பிட்வீன் யூஸ் பண்றோம், எந்த இடத்துல அமாங் யூஸ் பண்றோம் அப்படின்னு ஷார்ட்டா சொன்னோம் அப்படின்னு சொன்னா டூ பர்சன்ஸ் அல்லது டூ திங்ஸ், ரெண்டு பேருக்குள்ள கம்பேர் பண்ணும்போது பிட்வீன் யூஸ் பண்ணலாம். இரண்டுக்கு மேற்பட்டவங்களை கம்பேர் பண்ணும்போது அமாங் யூஸ் பண்ணணும். அப்ப பிட்வீன், அமாங் இந்த ப்ரிபோஷன் வந்து எந்தெந்த இடத்துல யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்ல பாருங்க. பிட்வீன் வந்து என்ன செய்யறோம்னா ரெண்டு பேரு அல்லது ரெண்டு பொருட்களையோ இரண்டு இடங்களையோ கம்பேர் பண்ணும் பொழுது பிட்வீன் யூஸ் பண்றோம். இரண்டுக்கு மேற்பட்ட பொருட்களை கம்பேர் பண்ணும்போது நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா அமாங் அப்படிங்கக்கூடியதை யூஸ் பண்றோம். அடுத்து பிஹைண்ட் அப்படின்னு சொல்லி பாட்டுத்தீங்க அப்படின்னா அந்த பிஹைண்ட் அப்படின்னாலே என்ன மீனிங் அப்படின்னா அட் தி பேக் ஆஃப். பிஹைண்ட் அப்படின்னாலே என்னது? அட் தி பேக் ஆஃப். இதுக்கு எக்ஸாம்பிளா நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா she stood behind her husband. she stood behind her husband. இப்போ அந்த இடத்துல பிஹைண்ட் என்னது? அட் தி பேக் ஆஃப். அட் தி பேக் ஆஃப் அப்படிங்கக்கூடிய மீனிங்ல தான் அந்த இடத்துல நம்ம என்ன செய்யறோம்? யூஸ் பண்றோம். அண்டர் அப்படின்னு சொன்னாலே கீழ். the cat is under the table. அடுத்து ஓவர், அடுத்து நியர். நியர்னால உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் என்னது அப்படின்னு சொன்னா அருகில் அப்படிங்கக்கூடிய மீனிங்ல இந்த ப்ரிபோஷன் வந்து நம்ம யூஸ் பண்றோம். அடுத்து ப்ரிபோஷன்ஸ் ஆஃப் மூமெண்ட். இந்த ப்ரிபோஷன்ஸ் ஆஃப் மூமெண்ட் அப்படிங்கக்கூடியதுல என்னென்ன ப்ரிபோஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா டு, இன்டு, டுவார்ட்ஸ், த்ரூ இந்த ப்ரிபோஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் கூட கொடுத்துருக்காங்க பாருங்க. ஐ வென்ட் டு தி புக் ஸ்டோர். புக் ஸ்டோருக்கு போன அந்த மூமெண்ட்டை பத்தி என்ன செய்யுது? எக்ஸ்பிளைன் பண்ணுது. அதே நேரத்தில் the swimmer jumped into the pool. into the உள்ளே, pool. அப்ப அந்த into அப்படிங்கக்கூடியது அந்த உள்ளே அப்படிங்கக்கூடிய கான்செப்ட்ல நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா இந்த இடத்துல யூஸ் பண்றோம். the dog was coming towards him. அவனை நோக்கி அந்த டாக் என்ன செய்யுது? was coming. அந்த மூமெண்ட்டை வந்து என்ன செய்யுது? எக்ஸ்பிளைன் பண்ணும்போது டுவார்ட்ஸ் அப்படிங்கக்கூடிய அந்த ப்ரிபோஷன் வந்து நம்ம என்ன செய்யறோம்னா யூஸ் பண்றோம். அடுத்து பாருங்க சின்ஸ் அண்ட் ஃபார். நான் இந்த ஃபார் அப்படிங்கக்கூடியது ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னா டு ஷோ எ ரிசீவர் ஆஃப் சம்திங். டு ஷோ எ ரிசீவர் ஆஃப் சம்திங் அப்படிங்கக்கூடிய இடத்துல தான் அந்த ஃபார் அப்படிங்கக்கூடியது யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி சின்ஸ் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்கேன்.
from a point in the past time till now இந்த கான்செப்ட்ல தான் நம்ம என்ன செய்யணும்னா since அப்படிங்கக்கூடிய ப்ரிபோஷன் வந்து நம்ம என்ன செய்யணும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அடுத்து டியூரிங் அண்ட் இன் இந்த ப்ரிபோஷன் வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்க. டு டிஸ்கிரைப் ஆக்ஷன்ஸ் தட் ஹேப்பன்ஸ் இன் எ பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம். இந்த கான்செப்ட்ல தான் நம்ம இந்த டியூரிங் இன் அப்படிங்கக்கூடியதை நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? அடுத்து பிட்வீன் அமாங். இந்த பிட்வீன் அமாங் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். இந்த பிட்வீன் அப்படிங்கக்கூடியது இரண்டு மனிதர்களையோ இரண்டு பொருட்களையோ கம்பேர் பண்ணும் பொழுது பிட்வீன் இரண்டுக்கு மேற்பட்டவர்களை சொல்லும் பொழுது நம்ம அமாங் என்ற அந்த ப்ரிபோஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ வந்து நம்ம டெக்ஸ்ட் புக்குக்குள்ள போகலாம். ஓகேவா?